ரெஜிஸ்டர் பண்ணி போட்டா கையில கொடுத்துறா. என் தலையெழுத்துன்னு சொல்லணும். கூட பொண்ணு கொடுக்கணும்னு சுந்தரவல்லி, எனக்கே இப்பதான் உன்னை பத்தி நீங்க மட்டும் வாயை திறந்து ஒரு அயோக்கிய என்ன பெத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் தப்பா செஞ்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொலையே செஞ்சிருக்கான். அதுவும் ஒரு அப்பாவி பொண்ணு. அவளை முன்ன பின்ன யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. எப்படி அவனுக்கு இப்படி மனசு வந்துச்சு? நல்ல வேலை என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டல. தாலியை மட்டும் கட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? கட்டி கொடுத்து ஊருக்கு அனுப்பி திருப்பி அவளை ஒரு பொணமா இல்ல எங்கிட்ட திருப்பி கொடுத்திருப்பீங்க. இது நாங்க செஞ்ச புண்ணியம் இல்ல, தெய்வம் தான் அவளை காப்பாத்திருக்கு. இவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சு குடிக்க மாட்டேன், சிகரெட்டை கையால கூட தொட மாட்டேன்னு என்ன நல்லா டிராமா போட்டான். அந்த முகத்தை பார்த்து அப்படி நம்பிட்டோமேமா. எல்லாமே போய் எப்படின்னு உங்களுக்கு உங்க பையன் இப்படி ஒரு அயோக்கிய கேவலமானவன் எதுவுமே தெரியாது நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா? சுந்தரவல்லி, நீ என்ன பேச்சுமா பேசுற? வேற என்ன பேச சொல்றீங்க? எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கா. எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, எதுவுமே தெரியாதுங்கிறீங்களா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சுந்தரவல்லி. தயவு செய்து என்ன நம்பு. நடிக்காதீங்க. தெரியாத மாதிரி நீங்களும் அவன் கூட சேர்ந்து நாடகம் போடுறீங்க. சுந்தரவல்லி, நான் அப்படி எல்லாம் செய்வேனா? தெரியலையே. யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாருங்க, என் பொண்ணு காரணோட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல குடும்பத்தோட வந்து நிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சுந்தரவல்லி, கொஞ்சம் நிறுத்துறியா? என் புள்ள தப்பு பண்ணிட்டான்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய் கூசாம சொல்லிட்டே இருக்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கீங்கல்ல, அவன் மேல கேஸ் போட்டிருக்கல. அவன் தப்பு செஞ்சிருந்தானா அது கோர்ட்டு சொல்லட்டும். நீங்க ஒன்னும் கோர்ட்டும் இல்ல, ஜட்ஜும் இல்ல. முதல்ல என் பிள்ளைய பத்தி கண்டபடி பேசுறத நிறுத்து. என்ன நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் தான் கொலை செஞ்சான்னு வீடியோ ஆதாரம் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஏன் உன் புள்ள கூட கொலை பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சது இல்ல? அத வச்சு உன் பிள்ளைய கூட தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ உன் புள்ள கொலைகாரன்னு ஒத்துக்கிறியா? முதல்ல உன் புள்ள கொலைகாரன்னு சொன்னாங்க, அப்புறம் அவனே திரும்ப வந்து என் புள்ள கொலைகாரன்னு சொல்றான். இத நம்பி போலீஸும் என் பிள்ளைய ஜெயில போட்டிருக்காங்க. அவன் ஒண்ணு சும்மா சொல்லல, எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கான். அதே மாதிரி என் பிள்ளையும் நிரூபிப்பான். அதுக்குள்ள நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா? இல்ல நான் கேக்குறேன், இது உங்க ஊரு, போலீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க செல்வாக்க பத்தி ஊருக்கே தெரியும். பணத்தையும் செல்வாக்கையும் வச்சு நீங்களே ஏன் என் மகனுக்கு எதிரா இத செட் பண்ணிருக்க கூடாது? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீ போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணி இவன் தான் மாப்பிள்ளை சொல்லி ஊரு முழுக்க பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பாங்களா? இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் பிரம்மாண்டமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி ஊரைய கூப்பிட்டு சந்தோஷமா திருவிழா மாதிரி நடத்திட்டு இருக்கோமா? இதெல்லாம் அதுக்காக பண்ணும்? பெருசா பேச வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்க. உங்க பையன் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்ல கேமரா வச்சு எல்லா பொம்பளைங்களையும் அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அது ஏன் பையனா உங்க பையனா? அத பார்த்து கேள்வி கேட்ட ஹேமாவ கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அவளை துடிக்க கொண்டு இருக்கான். அவன் கொலைகாரன் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா? எல்லா ஆதாரமும் அவனுக்கு எதிராக தான் இருக்கு. அதனால நான் பேசதான் செய்வேன். இப்ப என் பொண்ணு காணாம போயிருக்காளே, அந்த விஷயத்துக்கு அவன் தான் காரணமா இருக்கணும். வாங்கி முடி சுந்தரவல்லி, காணாம போனது உன்னோட பொண்ணு மட்டும் தானா? ஏன் பொண்ணு சேர்ந்துதான்